குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் செந்தில்வேல் அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பண்ணை சுமதி அவர்கள். மூவருக்கும் வணக்கம். 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 வணக்கம் சார், முதல் கேள்வி உங்களுக்கு தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க போறதா சொல்றாங்களே, இது பத்தின உங்க கருத்து என்ன? அதாவது பாஜக என்பது நேற்று முளைத்த காலம் அல்ல. அரசியல்லே ஒரு மிகப்பெரிய சதுரங்க வேட்டையை இந்தியா முழுவதும் நடத்தக்கூடிய கட்சி, ஆளுகின்ற கட்சி. மத்தியிலே இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் அலறுகின்ற கட்சி, நாட்டு நலனில் அக்கறை என்ற கட்சி, தேச பக்தர்கள் மிகுந்த கட்சி. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒழுக்க மிகுந்த ஒழுக்க சீலர்களை கொண்ட ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய பின்புலமாக இயங்குகின்ற கட்சி. அதனால் பாஜகவோட கூட்டணி வைப்பது ஒன்றும் தவறு கிடையாது. அதனால் அரசியலில் அடிக்கடி மாற்றி பேசுவதும் கொள்கையை மாற்றிக்கிறதும் இதெல்லாம் சகஜம். கொள்கையை மாற்றிக்கிற மாட்டாங்க. அதாவது கூட்டணிங்கிறத அடிக்கடி மாறிக்கிறோம். இது எல்லா அரசியல் கட்சியும் நடக்கிறது தான். உதாரணத்துக்கு நம்ம யாரை குற்றம் சாட்டினா திமுகவே குற்றம் சாட்டலாம். திராவிடம், தமிழ் தேசியம், சமத்துவம், சமூக நீதி, சுயமரியாதை, பகுத்தறிவு இப்படிலாம் பேசின திமுக 1999 ஒரு மிகப்பெரிய அலைன்ஸில் போய் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இணைஞ்சு வெற்றியும் பெற்று 5 வருஷம் மந்திரி சபையில் அத்தனை இலாக்களையும் பசையுள்ள இலாக்களையும் வாங்கி மிகப்பெரிய கலா கட்டின கட்சி திமுக. 2001 பாரதிய ஜனதா கட்சிக்கு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சு முதல்ல 4 சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்த கட்சி திமுக. மரியாதைக்குரிய திருமாவளவனை ஜெயிக்க வச்ச கட்சி பாஜக. சொல்றது எப்படி இருக்குன்னா, திமுக தான் சொல்லுவாங்க, பட் ஆனா செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி, எப்ப எது வேணாலும் மாத்தி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்ப அதிமுகவும் அப்படிதான் இல்ல? அதுதான் விஜய் ஏன் வைக்க கூடாது கூட்டணி அப்படிதான். இன்னைக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? இன்னைக்கு சென்னையே வெள்ளத்துல மிதந்துக்கிட்டு இருக்கு. அதனால எங்கேயே போனார் முதலமைச்சர் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. எங்கேயே போனார் துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அப்படின்னு கேளுங்க. உல்லாசத்துக்கு போயிட்டாரா, இல்லை ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரா, துபாய்க்கு போயிட்டாரா? ஏன் இந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் சென்னையில் வெள்ளத்தில் மிதக்கும் போது எங்கே போயிட்டாங்க அப்படி கேளுங்க. அதான் விஜய்ங்கிறது ஒரு தமிழர், ஒரு தமிழ்நாட்டில் பிறந்தவர், ஒரு தமிழ்நாட்டில் நடித்து ஒரு புகழ் பெற்றவர். அதனால் விஜயோட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாலும் சரி, அதிமுகவோட கூட்டணி வச்சாலும் சரி, விஜயோட இலக்கு நிறைவேறணும். விஜய்க்கு என்ன இலக்கு? ஏன் கட்சி ஆரம்பித்தார்? தீய சக்தி திமுக அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார். அதை விஜய் கையில் எடுத்துக்கிட்டாரு. காரணம், பல வகையில் இன்றைக்கு ஒட்டுமொத்த சினிஃபீல்ட் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படுது, ஒட்டுமொத்த ரியல் எஸ்டேட் துறை பாதிக்கப்படுது, ஒட்டுமொத்த வர்த்தகத்துறை பாதிக்கப்படுது, ஒட்டுமொத்த விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒட்டுமொத்த நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒட்டுமொத்த பாட்டாளி வர்க்கம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இப்படி அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டு கண்ணீர்ல மிதந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் மறையால் வரத்தான் செய்வாங்க, கட்சி ஆரம்பித்தான் செய்வாங்க, திமுக வீழ்த்துவதற்கு வீக அமைக்கத்தான் செய்வாரு. பாஜக, அதிமுக, பாஜக ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டில் சேர்ந்து அவரும் அரசியல்ல கெயின் பண்ணத்தான் பார்ப்பாரு. அதனால இது இன்னைக்கு கொஸ்டின் ஆகாது, இது தலைப்பு செய்யாதது. விஜய் அவர் தொண்டர்கள் தன்னழிச்சா திரண்டான். எப்படி திரண்டான்? இந்த நாட்டில் இன்றைக்கு திமுக என்ற தீய சக்தி தமிழ்நாட்டை ஆளுது, மண்ணு மலையும் கொல்ல போகுது, தமிழ்நாட்டு மக்கள் வேதனையிலையும் நொந்து நூலாயும் பெண்கள் நடமாட முடியல, பாலியல் தொல்லை, எங்கே பார்த்தாலும் கொலை, எங்கே பார்த்தாலும் கொல்லை. இதையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு இந்த ஒரு திராணியான தலைவர் எடப்பாடியார்னு விஜயுடைய தொண்டர்கள் முடிவு பண்ணி தன்னழிச்சியா அதிமுக உள்ள கலந்துக்கிறாங்க. அதனால விஜய்ங்கிறவர் ஒரு இளம் கன்று, பயமறியாது. அதனால அவர் எதையும் ஃபேஸ் பண்றதுக்கு தயாராக இருக்காரு. அவருக்கு அதிமுக மாதிரி திமுக வீழ்த்தணும். அதனால அவர் எங்க கூட்டணியில இணைவாரு. பாஜக கிடையாது, அதிமுக தலைமையில கூட்டணியில அவர் இணையறதுக்கு அவருடைய தொண்டர்கள் தன்னழிச்சியா திரண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால அதை யாரும் தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சார், இதை பத்தின உங்களோட கருத்து சார்? இல்லை, நீ என்ன கேட்ட, விஜய் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வருவாரான்னு. இவர் அடுக்கிறாரு அவசாரித்தனத்தை பாற்றாரு. பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் அவசாரிய. இந்த அவசாரித்தனத்தை என்கிட்ட காட்டணுமா? எங்களை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸ் கிடையாது, புரியுதா? 35 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கு நாங்கள் கூட்டணி வைக்கலைன்னா
ஒரு 40,000 கோடி நாசமாக போயிருக்குன்னு வந்து கண்ணீர் விட்டாரு அந்த வாஜ்பாய் ராஜ்நாத் சிங். எங்க வீட்டுல எங்க தலைவர் வீட்டுல வந்து நீங்க பார்க்கலைன்னா அடக்கி இருங்க. அங்க வந்து கண்ணீரை விட்டு கடைசியில நம்ம போட்ட கண்டிஷனுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு அன்னைக்கு தான் கூட்டணி முடிவாச்சு. புரியுதா? இவங்க பேசுற மாதிரி நாங்க ஒன்றும் எந்த விதமான அஜெண்டா இல்லாம போய் ஜாயின் பண்ணிக்கல. நாங்க அதை அனுபவிச்சோம் இதை அனுபவிச்சோம். ஏயா மந்திரி சபையில போய் ஜாயின் பண்ணா மந்திரியா இருக்கிறது இது என்ன அனுபவிக்கிறது என்ன இருக்கு? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இப்போ அப்படி பார்த்தா எடப்பாடி கூட தான் பல வருஷமாக இருந்தார். எடப்பாடிக்கு எதுக்கு இத்தனை லட்சம் கோடி சம்பாத்தியம் எங்கேருந்து வந்துச்சு? அவர் கூட இருக்கக்கூடிய மற்ற இதர அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம் எப்படி வந்தது? என் வீட்டில் வந்து எத்தனை பேர் காத்துட்டு இருந்தவன்லாம் அமைச்சராக வந்தபோது இன்றைக்கி அவனுக்கெல்லாம் திரும்பி பார்க்க முடியல. அண்ணே எனக்கு ஒரு டீ சொல்லுங்கன்னு சொன்னவன் ஒரு அதிமுக மந்திரி இன்னைக்கு அவன் வச்சிருக்கான் எத்தனையோ லட்சம் கோடி வச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து அதுவும் திமுக அரசும் அவ்வளவு லட்சம் கோடி திமுக அரசு இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு திமுக அரசு வந்து இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு கோடிகளை சம்பாதிக்கல. புரியுதா? அவங்க நீண்ட நாள் அரசியல்ல கிட்டத்தட்ட நாங்க 67 இருந்து ஆட்சியில இருக்கோம். 67 இருந்து வந்த போது அவங்க பல தொழில்களை பண்றாங்க வைக்கிறாங்க வர்றாங்க. இது அப்படி இல்லை. இது பூமிக்குள்ள இருந்து தானா வந்த லிங்கம் மாதிரி வந்து இத்தனை கோடிகளை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. நல்லா இருக்கட்டும், எனக்கு வைத்தறிச்சல் இல்லை, நல்லா இருக்கட்டும். அதே சமயத்துல இன்றைக்கு வந்து திரு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா நாங்க காணாம போயிருவோம். நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், விஜய் வந்து இந்த என்டிஏ கூட்டணியில வந்தார்னா எங்களுக்கு வெற்றி இலவு, எங்களுக்கு வெற்றி இலவு. ஏன்னா ஒவ்வொரு கிறிஸ்துவனும் ஒவ்வொரு முஸ்லீமும் எங்களுக்கு நீங்கதான் ஜாதியற்ற மதமற்ற கட்சியாச்சு. நீங்க ஏன் முஸ்லீம் கிறிஸ்டினா இருக்கிறீங்க? பாஜகவுல அவர் போய் சேர்ந்தாருன்னா விஜய் அவர்களுக்கு ஓட்டு கிடைக்காது. நீங்க உங்களுடைய கொள்கை என்ன? ஜாதியற்ற மதமற்ற கட்சி. நீங்க பேசும்போது நான் வாய திறந்தனா நீங்க பேசும்போது ஏன் நான் பேசும்போது ஆகையினால இவங்க வந்து கூட்டணி அமையட்டும், நல்லா வரட்டும், மக்களுக்கு சேவை செய்யட்டும். நாங்கள் ஒன்றும் குறுக்கல்ல. மக்கள் வாக்களித்தா நீங்கள் முதலமைச்சராக வாங்க, நான் தான் முதலமைச்சர்னு வர்றதுக்கு முன்னாடி வந்த பின்னாடியும் சொல்லிகிட்டு இருக்காரு ஒரு தம்பி. அவர் முதலமைச்சரா அல்லது நம்ம ஏற்கனவே 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து ஆண்டவர் அனுபவித்தவர் அவர் நான் தான் அடுத்து முதலமைச்சர் கேண்டிடேட்னு ஏற்கனவே அமித்ஷா அந்த கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து இவரை கொண்டு வந்து உள்ளே வர்றதுனா இவர் கண்டிஷனே நான் முதலமைச்சர் தான். அப்போ எடப்பாடி இறக்கி விட்டு இவரை முதலமைச்சர் கேண்டிடேட்டு இவர் தலைமையில் கூட்டணி அமையுமா? பல சிக்கல் இருக்குடா, இடியாப்ப சிக்கல் மாதிரி பல சிக்கல் இருக்கு. இந்த சிக்கலெல்லாம் தீர்த்து அவங்க வரட்டும், அன்னைக்கு பார்ப்போம். சரியா? பிள்ளைய பெக்கட்டும், புருஷன் முண்டாட்டி ஆகி பிள்ளைய பெற்று பேர் வைக்கிற அன்னைக்கு பார்ப்போம். இதுதான்டா திமுக. அரசியல் கேள்வி கேட்டா பிள்ளை பெக்கிறது, குடும்பம் நடத்துறது, இதுதான் திமுக. விஜய் அவர்கள் இப்போ பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து விஜய் வந்து தனிச்சு நிக்கிறேன்ட்டு தான் வந்திருக்காரு. அவர் தான் முதலமைச்சர். நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவர் எப்போ முதலமைச்சர் ஆகிட்டாரு, இப்போ அடுத்து பிரதமருக்கு தான் போட்டி போடுறாருன்ட்டாங்க. யாரோ அவர்களோட பிள்ளைகள் தான் சொல்கிறாங்க. அதனால வந்து விஜய் வந்து நின்னா தனியாக தான் முதலமைச்சர் ஆகுவார், தனியாக தான் பிரதமராக ஆகுவார். அதனால் வந்து விஜய் கட்சி கூட்டணி யார் கூட போனாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் நாம் தமிழர் வந்து தனிச்சு தான் நிற்கிறோம். எங்களுக்கு இந்த கூட்டு பொரியல், பக்கத்து வீட்டில் கொஞ்சம் குழம்பு, இந்த வீட்டில் கொஞ்சம் குழம்பு, நீங்கள் 10 சீட்டு, நீங்கள் 5 சீட்டு, நீங்கள் 3 சீட்டு, 10 சீட்டு. ஒரு கேள்வி ஒண்ணு எழுந்திருக்கு. சீமான் வந்து செய்தியாளர்களை போய் சந்திக்கிறாரு. அப்போ ஒரு செய்தியாளர் கேக்குறாங்க, விஜய் கூட தாவேக்காவுடன் கூட்டணி உண்டா அப்படின்னு சொல்லும் போது, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரியாதா? எப்பவுமே விமர்சனம் பண்ற ஆளு இந்த தடவை விமர்சனமே பண்ணலையே. பாவம் தம்பி நொந்து போயிருக்கு. அதே பாவம் வழக்குக்கு பயந்துட்டு போய் ஒதுங்கி போய் உட்கார்ந்துருக்கு. எல்லாம் இந்த கரூர் பிரச்சனை எல்லாம் உங்களாலதான், உங்க ஆட்சியில தான். ஆட்சி திமுக என்ன பண்ணாங்க? அவங்க ஆட்சியில தான் இருந்துச்சு. அவங்க ஒண்ணும் பண்ணல. அவங்க எல்லாம் நல்லவர்கள், உத்தமர்கள், அமைதியானவர்கள். ஐயோ இல்ல கேட்காது, அவர்கள் ஆட்சியில நடந்துச்சு. அதனால சொல்றேன் நான். அதனால பாவம் தம்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது. அது ரெஸ்ட் எடுத்துட்டு விஜய் தம்பி வரட்டும். அதனால் நொந்து போனாலும் மேலே மேலே வந்து எரியிற வேலை தீயில எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது. நாங்கள் ஊற்ற மாட்டோம். இவர்களுக்கு தம்பி சொன்னாங்க, அண்ணன் சொன்னார், எங்களுடன் கூட்டணி, எங்களுடன் கூட்டணி. எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, எவன் வீட்டில் இளவு வந்தாலும் பரவாயில்ல, யார் ரோட்டில் நின்னாலும் பரவாயில்ல, எங்களோட கூட்டணிக்கு வந்துருங்க, நாங்கள் வெற்றி பெறணும்.
திமுகவின் கொள்கையும் அதுதான், அதிமுகவின் கொள்கையும் அதுதான். இவங்க வந்து பேசுறாங்க, அப்ப திமுகவை அதிமுக குறை சொல்லுது, அதிமுக திமுகவை குறை சொல்லணும். என்ன காரணம்? இந்த 75 ஆண்டு காலமா 76 77 வருஷமா இந்த நாடை வந்து படு பாதாளத்துல தான் 2 கட்சி தான். இதுல வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. இங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, இங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், இங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், இங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு, இங்கேயும் உருட்டு, இங்கேயும் உருட்டு. இது வந்து கைவந்த கலை. 2 திராவிட கட்சிகள் இந்த மக்களுக்கு செய்தது என்ன? மக்கள் வந்து நல்லா இல்லைம்மா, இந்த நாடு நல்லா இல்லை, கற்பழிப்பு அதிகமாயிருச்சு. அண்ணன் சொல்லுவாரு, கரூர் பிரச்சனை வந்து அண்ணன் சொல்லுவாரு. ஆனா வந்து இதே வந்து ஒரு 15 பேர் சேர்ந்து பாலியல் பண்ணாங்க, அதை வந்து கேட்கல அண்ணன் எடப்பாடி, கேட்கல. 2வது வந்து துப்பாக்கி சூடு நடந்துச்சு தூத்துக்குடியில, அதை வந்து அண்ணன் கேட்கல. எடப்பாடி 2 என்ன சொன்னாருன்னா, நான் வந்து அப்படி நடந்துச்சா, நான் காலைல டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. அப்படிப்பட்ட முதலமைச்சர் அவரு. நம்ம என்ன சொல்றோம், கொஞ்சம் விட்டு கொடுங்க, மக்களுக்காக விடுங்கள. நீங்களே அந்த ஆட்சியில உட்காந்துக்கணும், நீங்களே அந்த சேர்ல உட்காந்துக்கணும், அடிச்சக்குள்ளே மீண்டும் மீண்டும் அடிக்கணும். திமுகவும் அதிமுகவும் ஏன் வந்து விட்டு கொடுக்கணும்? நீங்க வேணும் அப்படின்னா மக்களே உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இல்லையா? மக்கள் எங்க ஓட்டு போட விடுறாங்க? நீங்க தான் முன்னாடியே 5000 10,000 கொடுத்துடுறீங்களா, டோக்கன் போட்டுறீங்களா? நீங்க தான் முன்னாடியே இலவச புடவை தர்றோம், ஜாக்கெட் தர்றோம், கொடுங்க. யாரு? நாங்க இந்த ஊழல் செஞ்சு அரசியலுக்கு வர வேண்டாமா? நாங்க என்ன, மக்கள் வந்து அவங்களே வரணும். சரி, இப்ப இந்த இடத்துல நான் குறுக்கிட ரொம்ப அம்மா ரொம்ப நல்லா தெளிவா பேசுறாங்க. இப்ப அதிமுக மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க, திமுக மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க. மரியாதைக்குரிய சீமான் வந்து ஒரு 2 படமா 3 படம் நடிச்சிருக்காரு, 2 படமா தயாரிச்சிருக்காரு. அவருக்கு இன்னைக்கு வந்து ஃபார்ச்சுனர் கார்ல போறதுக்கும் லக்ஸுரியா வாழ்றதுக்கும் அரசியல் பண்றதுக்கும் பணம் எங்க இருந்து வருது? நம்ம கட்சி அதிமுக. இருங்க, நீங்க எங்க மேல இருங்க, நீங்க என்னமோ சீமான விட்டுருங்க. அவர் கூட உள்ளதெல்லாம் உத்தமனா அரிச்சந்திரன் தம்பிகள் மாதிரியா எல்லாம் சேப்படி பைய போட்டடி பையில கூட வச்சுக்கிட்டு, நான் தமிழ் தேசிய வண்டி எடுக்கிறேன், நான் வந்து தமிழ்நாட்டுடைய தலைமகன், ஃபர்ஸ்ட் நல்லவனை வச்சு அரசியல் பண்ணுங்க. நீங்க வச்சிருக்கிற ஆள்லாம் யாரு? கூட போற ஆள்லாம் யாரு? போய் திமுக டீல் பண்ணிக்கிட்டு மண்ணடையும் மலையையும் கொள்ளையடிக்கிறது, கமிஷன் வாங்கிட்டு நீங்க வந்து அடுத்த கட்சியை குற்றம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன, தமிழருக்கும் இது திமுகவுக்கும் லிங்க் இருக்கு? லிங்க் கண்டிப்பா இருக்கு. அதாவது மரியாதைக்குரிய நம்மளுடைய நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர், அந்த கட்சியே ஃபர்ஸ்ட் சீப்பா ஆதித்யநாத் ஆரம்பிச்ச கட்சி, அது இவர் ஆரம்பிச்ச கட்சி கிடையாது. இவருக்கு அதுக்கு உயிரோட்டம் கொடுக்காரு. ரீசெண்டா அதாவது ஒரு முதலமைச்சர் வீட்டுல ஒரு துன்பகரமான சம்பவம் நடக்குது. யார் வீட்டுல போய் அந்த துன்ப சங்கத்தை கேட்கணும்? மரியாதைக்குரிய மறைந்த முத்து மனைவிட்ட கேட்டா ஓகே, பிள்ளைகிட்ட கேட்டா ஓகே. ஸ்டாலினை பார்க்க வேண்டிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அதனால திமுகவுக்கு பணம் வச்சு போல, பணம் விழுந்து 2 நாள் கழிச்சு போறாரு. யாரு? ஸ்டாலின் மையன்ட்டையோ, முத்துடைய மையன்ட்டையோ, மரியாதைக்குரிய முத்துடைய மனைவி அவங்கள்ட்டே போய் அந்த இதற்கு செய்தியை கேட்கணும். அதை விட்டுட்டு முதலமைச்சர் போய் பார்த்து கேட்கறாங்க. நீங்க உங்களுடைய டீலிங்கே உங்களுக்கு புரியல. நேற்று வரைக்கும் சொல்லுவாங்க, முத்துக்கிட்ட போய் கேட்டா முதலமைச்சரை மதிக்கவில்லை, நாட்டின் முதலமைச்சர் மதிக்காம நான் முதலமைச்சர் உங்க தலைவர் பேசுறதுக்கும் நீங்க செயல்படுற செயல்பாட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. என்ன, ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் டீல் பேசுறாரு. பல வந்து வேட்பாளர் நிறுத்தி அவங்கள பிச்சைக்காராக்கி அவங்க கடங்காரனா அவன் வந்து கந்து வெட்டி கட்டாம திர்றான் பாவம். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு நிலையான வேட்பாளர் நிப்பாட்டிங்க. உங்களை போல நல்ல ஆட்கள் நிப்பாட்ட சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு தொழில ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுறது, அடுத்த எலெக்ஷன் அவர் காணாம போயிருவாரு. எந்த ஒரு பாலிசியும் இல்லாம, எந்த ஒரு நோக்கமும் இல்லாம, ஒரு பேச்சு திறமையை மட்டும் வச்சுக்கிட்டே மக்களை ஏமாத்த முடியாது. அதற்கு ஒரே ஒரு உதாரணம், இந்த நாட்டுல வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல வைகோவால் சாமி ஒரு ரத்தம் புடைக்க நரம்பு புடைக்க பேசின அரசியல் யாருமே கிடையாது. ஒரு நேர்மையான தூய்மையான அரசியல் முன்னெடுத்த வைகோபால் யாருமே கிடையாது. ஆனா இன்றைக்கு அதே வைகோபால் சாமி போய் யார்கிட்ட போய் நிக்கிறாரு? கனிமொழியே வாழ்க, கண்ணே வாழ்க, இப்படி வந்து கத்துறாரு. அதனால அரசியல்ல ராஜதந்திரம் ரொம்ப முக்கியம். எப்படி ராஜதந்திரம் முக்கியம்? ஐயா சொல்லுவாரு, இந்த அம்மா சொல்ல மாட்டாங்க. மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி போய் மோடிட்டு அடிமை ஆயிட்டாரு. 4.5 வருஷம் ஒரு அடிமை ஆட்சி நடந்தாரு. 1952 மரியாதைக்குரிய தமிழ்நாட்டிலே முதல் முதலமைச்சர் ஓமந்தூர் ரெட்டியார், ராமசாமி ரெட்டியார். அதுக்கடுத்து பக்தவச்சரம், அதுக்கடுத்து முதலமைச்சர் ராஜாஜி, அதுக்கடுத்து பேரறிஞர் அண்ணா, அதுக்கடுத்து கலைஞர் கருணாநிதி, அதுக்கடுத்து பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா,
புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, அதுக்கடுத்து ஜானகி எம்ஜிஆர், இடையில ராமச்சந்திரன், அதுக்கடுத்து ஓபிஎஸ் கொஞ்ச நாள், இப்படி எத்தனையோ முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் ஆண்டாங்க. யாருக்குமே தோணல, யாருக்குமே உதிக்கல. இந்தியால தமிழ்நாட்டுல ஒரு அருமையான, இங்க பாருங்க, நீங்க எல்லாம் அதுல வந்து நடக்கவே செய்யாத காரியம். அதாவது இந்தியாவே அழுகுது, நீட்டை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீட்டை கொண்டு வந்துட்டாங்க, இந்தியாவே அழுகுது. யாருக்கு எந்த முடிவு எடுக்குன்னு தெரியல. திமுக மிகப்பெரிய அரசியல் பண்ணுது. அனிதாங்கிற ஒரு மாணவி இறந்து போயிட்டாங்க, அதை வச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கூட்டி போய் செத்த வீட்டுல அரசியல் பண்ணுது. எடப்பாடியார் வந்து அமைச்சரவை கூட்டுறாரு, சட்ட ஆலோசனை கலந்து ஆலோசிக்கிறாரு, உடனே கூப்பிடுறாரு, மத்திய அரசோட பேசுறாரு. பேசி ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் யாருக்குமே உதிக்காத இந்தியால எந்த முதலமைச்சருக்கும் உதிக்கிற ஆர்டிகல், அதாவது இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 162வது பிரிவை பயன்படுத்தி ஏழை மாணவர்களுக்கு, அரசு பள்ளியை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு. இந்த வரலாற்றுல ஏன் சொல்ல வரனா, இத்தனை முதலமைச்சர் ஆண்ட காலத்துல யாருமே பெருசா தமிழ்நாட்டுல மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரல. ஒரு 7-8 காலேஜ் இருந்துச்சு. ஒரே 4 வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜ் மத்திய அரசு கூட இணக்கமா போய் அனுமதி வாங்கி இன்றைக்கு 11 மெடிக்கல் காலேஜ் இயங்கிட்டு இருக்கு. அதனால இருங்க, அதுக்கு தாங்க அந்த அதாவதுங்க, நீட்டு வந்து வர்றதுக்கு முன்னாடி அரசு பள்ளி ஏழை மாணவர்கள் ஒரு 100 பேரோட போகல. ஆனா இன்னைக்கு 500 பேருக்கு மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை மாணவர்கள், குப்பை சுப்பை காய்கறி எல்லாருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நீட்ல டாக்டரா போயிட்டு இருக்கு. அதனால நீங்க எடப்பாடியார அவ்வளவு ஈஸியா பேசுறாங்க. ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க முதலமைச்சர் நீங்க, ஒரு மிகப்பெரிய தலைவர் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. ஆனா எந்த முதலமைச்சருக்கும் தோணல குடிமராமத்து திட்டம். தமிழ்நாடு முழுவதும் ஆறுகளையும் ஏரிகளையும் தூர்வாரினாரு. அதனால அம்மா உணவகத்தை திறம்பட நடத்தினாரு. எங்க பார்த்தாலும் மிடில் கிளிக் ஓபன் பண்ணாரு. ஒரு எந்த முதல்ல விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனை இல்லாம 4 வருஷமும் வந்து பயிர் இன்சூரன்ஸ் கொடுத்தாரு. இடுபொருள்கள், விவசாய கடன், நகை கடன், இப்படி எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் கிடைச்சு. இப்படி ஆண்ட முதலமைச்சரை நீங்க ரொம்ப ஈஸியா வந்து சொல்லாதீங்க. ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டை காதலிக்கூடிய ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டை நேசிக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவர் தான் எடப்பாடியார். அவர் தான் இந்த நாட்டை ஆழ்வாரு. அது காலத்தின் கட்டாயம், இறைவனுடைய கட்டளை. தமிழர்களை காப்பாற்றணும்னா, இந்த மண்ணை மலையை காக்கணும்னா எடப்பாடியார் ஆளணும், நாம பார்க்கணும். சார் இவர் நடக்கட்டும், உங்க ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள். இவர் பேசும்போது நீட் தேர்வு வந்து நல்ல விஷயம் தான், இதனால நிறைய எளிய மாணவர்கள்லாம் வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நாங்க நீட்டை ஒழிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க. நீட்டு இப்ப நமக்கு தேவையா இல்லையா? 100க்கு 100 நீட்டு தேவை. ஏன்னு கேட்டேன்னா, அப்புறம் ஏன் சார் அதையே நீங்க வாக்குறுதியே கொடுத்தீங்க? அது கட்சியினுடையது, காமாட்சி நாயுடுடையது வந்து நீட்டு தேவை. உள்மனசு சொல்லுது, ஐயாவுடைய உள்மனசு. கட்சியில நீட்டு வந்து தேவையில்லைன்னு அவங்க சொல்றாங்க. நான் எதுக்கு நீட்டு தேவைன்னு சொல்றேன்னா, இங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள்லாம் நீட் இல்லைன்னு சொன்னாக்க பல லட்சம் கோடிகளை லஞ்சமா வாங்கிக்கிட்டு தான் சீட் அலாட் பண்றாங்க. பட் இது வந்ததுக்கு அப்புறம் அது குறைஞ்சிருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆனா அது இதுலயும் கூட இந்த 4வது இதில், அதாவது ஒரு 17-15க்கு அப்புறம் அலாட்மெண்ட் போடலைன்னா இவங்களுக்கு வந்து போடுறாங்க. இதுக்கே 30 லட்சம் 40 லட்சம் வாங்கிக்கிட்டு தான் அந்த சீட்டே கொடுக்குறானுங்க. ஸோ அதனால் மருத்துவக் கல்லூரிகள் நடத்துறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லைடா. இன்றைக்கி ஒரு டாக்டர் வரான்னா 5 லட்சம் ரூபா சம்பளத்துக்கு தான் டாக்டரே வர்றான். அப்படியெல்லாம் சம்பளம் கொடுத்து வாங்கினா அப்போ பிள்ளைகள்கிட்ட பணத்தை வாங்கினா தான் அது கொடுக்க முடியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ண முடியும். அதனால் எல்லாம் கரெக்டு தான். ஆனால் எடப்பாடியார் மாதிரி ஒரு எடுபட்ட பாடியை இந்த உலகத்தில் யாருமே பார்க்க முடியாது. ஆனால் இவர் வந்து வருங்காலத்தில் இவர் சட்டத்துறை அமைச்சராக வர்றதுக்காக இவர் அதிகமாக கூவுறாரு. அதாவது கூலிக்கு மேலே கூவுறாரு, சரியா? அதனால அவர் கூவிட்டு போட்டோம். அதனால அந்த மாட்ட கேள்வி நீங்க சொல்லுங்க, இதை பத்தி உங்களோட கருத்து. நான் என்ன சொல்றேன், நீட்டு தேர்வு வேணான்னு சொல்றேன். கல்வி அறிவுங்கிறது அவங்கவுங்க திறனுக்கு எட்டதான் வந்து கல்வி அறிவு. மருத்துவர்கள் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க கனவு இருக்கு. அந்த கனவு வந்து நிறைவேற்ற முடியல நீட்டு தேர்வுனால. நீட்ல வந்து பாஸ் பண்ணாக்கா உங்களுக்கு இத்தனை %, இப்போ நம்ம பாடத்திட்டத்துல இருக்கு 35க்கு மேல வாங்கினா பாஸ் அப்படின்னு ஒரு திட்டத்தை வச்சு பாஸ் ஆன அத்தனை பேருக்கும் நீட் தேர்வுல இடம் கொடுக்குறாங்களா மருத்துவருக்கு? இல்ல, அங்க போன 99% அண்ணன் சொன்னாரு, இவங்களுக்கும் சொன்னாங்க. நீட்டு தேர்வுல வந்து நீங்க காலேஜ்ல போகணும், அரசாங்க கல்லூரியில போனா முதல் மார்க் எடுத்துருக்கணும். 99, 98% எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் நீட் தேர்வுல பாஸ் பண்ணா அரசாங்க காலேஜ்ல இடம் கிடைக்குது. ஆனா கொஞ்சம் மார்க் குறைஞ்சதுன்னா 50 லட்சம் 75 லட்சம் விஷயம் தானே. தகுதி உள்ள ஆட்கள் வந்து மருத்துவரா படிக்கலாம் தான். கல்வி அறிவு வேறமா, நீட்ல கேட்கிற கேள்வி வேறமா. 2 வேர்டு கொஸ்டின் ஆகுது.
2 வேர்டு கொஸ்டின், முடியுமா முடியாதா? பிள்ளைங்க கன்ஃபியூஷன். போகும்போதே என்ன பண்றாங்க, முடிய ஊத்துறாங்க, பூ எடுத்துடுறாங்க, கிளிப் எடுத்துடுறாங்க, சாலை பிடிங்கிடுறாங்க, உள்ள இருக்க வந்து உள்ளாடை எடுக்கிறாங்க, செக் பண்றாங்க. அதுலயே வந்து பிள்ளைங்க டென்ஷன் ஆயிடுது. பிள்ளைங்க எல்லாம் வந்து முன்ன மாதிரி கிடையாது. கொஞ்சம் போல்ட்டான பிள்ளைங்க எல்லாம் நம்ம பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க கிடையாது. இப்பெல்லாம் ரொம்ப பிள்ளைங்க மென்மையா இருக்கு. அதிக பழக்க வழக்கங்கள் ரொம்ப இல்ல இப்பதான் பொண்ணு அதாவது பெண்கள் எல்லாம் ரொம்ப போல்டா இருக்காங்க. வெளியே வந்து நிறைய விஷயங்களை சொல்றாங்க, நிறைய விஷயம் சொல்றாங்க. நீட்டு தேர்வுல போய் முடிய அவுத்து, கிளிப்பா அவுத்து, பொட்டை கேட்டு, மூக்குத்திய கேட்டு, தோட கேட்டு, பாடி உள்ள கையை விட்டு பார்த்தா அந்த பிள்ளைக்கு டென்ஷன் ஆகாதா? பொம்பளை பிள்ளைக்கு டென்ஷன் ஆகும்ல. ரோட்ல நடக்கும் போது தெரியாம ஒரு கைப்படவை டக்குன்னு திரும்பி பார்ப்போம். நம்ம தெரிஞ்சவங்களா இருந்தா கூட என்ன எப்படி இருக்கு அப்படின்னு தொட்டா கூட நம்ம டக்குன்னு திரும்பி பார்ப்போம். அது வந்து உணர்வு. அதை ஃபுல்லா டேமேஜ் பண்ணி இந்த பிள்ளைங்களை வந்து இந்த மூளையை குழம்ப வச்சு ஃபுல் டென்ஷன் ஆக்கிடுறாங்க. உள்ள போய் உட்காந்து நீட்டு தேர்வு எப்படி பாஸ் பண்ணும்? இல்ல நீட்டை ஒழிக்காம செக்கிங் முறையை மட்டும் மாத்தலாம் இல்லையா? இதுதான் பிரச்சனை அப்படின்னா ரெண்டுமே யார் செய்யறது? இந்த அரசாங்கம் கண்டிக்கணுமா இல்லையா? பரீட்சை எழுதுற பிள்ளைக்கு ஏன் நீ இவ்வளவு டெஸ்ட் பண்ற? மூக்கத்தில யாராச்சும் விட்டு வைக்க முடியுமா? மூளை இருக்கா? ஒரு மூக்கத்தில ஒரு விட்டு வைக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அதிகாரிகள் எவ்வளவு பெரிய முட்டாள்கள். அதை கூட செக் பண்றாங்க, கிளிப்பா கேட்டாங்க, எவ்வளவு பிள்ளைங்க டென்ஷன் திரும்பி ஓடிடுதுமா எழுதாம. எனக்கு தெரிஞ்சு நிறைய பிள்ளைங்க 3 தடவை நீட் எழுதி ஃபெயில் ஆயிருக்கு. 3 ஒரு முறை 1.5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணி 3 முறை ஃபெயில். இப்ப என்ன பண்ணுது, வெளிநாட்டுல போய் படிக்குதுங்க. ஆஸ்திரேலியால போய் படிக்குது. ஒரு புள்ள போய் கர்நாடகாவில் படிக்குது, ஒரு புள்ள கோயம்புத்தூர்ல போய் படிக்குது. டாக்டருக்கு இல்ல வேற துறைக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு 3 வருஷம். இன்னும் ஒரு பிள்ளை நீட் எழுதி 3 தடவை ஃபெயிலு. இப்ப வந்து இங்க ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைங்களோட வந்து கனவு ஒரு சிதையுது. இவங்க பேசுறாங்க, நீட்டு தர்றாங்க, கொண்டாந்தோன்னு ஒரு பெருமை, நாங்க அது போகிறதுக்கு பாடுபட்டோன்னு ஒரு பெருமை. நீட்டுனால நிறைய பிள்ளைங்க இறந்துச்சு. அனிதாங்கிற பொண்ணு மட்டும் இறக்கல, நிறைய பிள்ளைங்க இறந்துட்டு. ஆம்பளை பிள்ளைங்களும் இறந்தாங்கல்ல. அனிதாவை மட்டும் தூக்கி பிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்கதான் வந்து போய் டார்ச்சர் பண்ணி அதை டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் கோர்ட்ல நிக்க வச்சு. இல்லம்மா, நீங்க அதாவது ஒரே ஒரு கருத்து தான். அதாவது நீட்டு ஆரம்பிக்கு முன்னாடி காமனா இருக்கும்போது சாதாரண ஏழைகளுடைய பிள்ளைகள் வந்து நுழைய முடியல மெடிக்கல் காலேஜ்ல. பணம் படைத்தவர்கள் தான் பணம் கொடுத்து போயிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீட் இந்த எடப்பாடியார் கொண்டு வந்த அந்த அரசமைப்பு சட்டம் 162 பயன்படுத்தி உள் ஒதுக்கீடு கொண்டு வந்தனால சாதாரண கறி விற்கிறவன், மீன் வெட்டுறவன் எல்லாருடைய பிள்ளைகளும் 500 பிள்ளைகள் போகுது. இது கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷா, தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷா. இல்ல இது தவறு கிடையாது. ஐயாட்ட கேளுங்க. பிள்ளைங்க பாஸ் பண்ணலாம். ஏமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல யாருமா படிப்பா? என்ன நீங்க பேசுறீங்க? இருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைக்கு தான் அந்த 500 சீட் கிடைக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல யார் படிப்பா? இன்னைக்கு உங்க பிள்ளைகளையும் படிக்க வைக்க மாட்டீங்க, ஐயாவுடைய பிள்ளை நானும் படிக்க வைக்க மாட்டேன். ஏழைகளுடைய பிள்ளைகள் தான் கவர்மெண்ட். உண்மையா இல்லையா? நிறைய சொல்லுங்க நியாயத்தை. அந்த அதாவது நீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நீட் தொடங்குறதுக்கு முன்னாடி 500க்கு மேற்பட்ட சீட்டு இன்னைக்கு வந்து ஒரு சீட்டு ஒரு தமிழ்நாட்டுல கோடிக்கணக்கான பிள்ளைங்க நீட். ஏமா அதுக்கு முன்னாடி 10 சீட்டோட கிடைக்கலையா ஏழைகளுக்கு? அரசு பள்ளி நினைக்கிறவங்க எல்லாம் படிக்கட்டும். இது தவறான கருத்து. இது தவறான. நீங்க உங்க தலைவர் பேசுற மாதிரியே பேசுறீங்க. நான் வந்தா விவசாயத்துக்கு புள்ள அரசு விளையாக்கிடுவேன், நான் வந்தா மாடு மேய்க்கணும் அரசு. இது சாத்தியமா? சாத்தியமா? இந்தியா பெரிய நாடுமா, 140 கோடி உள்ள மக்கள். அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதே பெரிய கஷ்டம். இன்னமும் நாம வந்து சீனாவை வந்து விட நம்ம வந்து 30 வருஷம் பின்னோக்கி இருக்கோம், 50 வருஷம். ஜப்பானோட 100 வருஷம் பின்னோக்கி இருக்கா. இன்னும் நம்ம வளர வேண்டிய விஷயம் எங்கேயோ இருக்கு. அதனால நீங்க போகிற போக்குல பேசிட்டு போலாம். உண்மை என்ன, 500 சீட்டு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு போகுதா இல்லையா அதை ஒத்துக்குங்க. அது உண்மை. அதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அதெல்லாம் எங்க வீட்டுல நீட்ல 2 வருஷமா ஃபெயில் ஆகி ஒரு புள்ள வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல சேர முடியல தம்பி. அதாவது எப்படி எழுதினாலும் அந்த புள்ள 3 வருஷம் நல்லா படிக்கிற புள்ள, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்தவன், நல்ல ஸ்கூல்ல படிச்சவன், பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சவன், 3 தடவை பரீட்சை எழுதுறான். ஒரு புள்ள வந்து இன்னொரு பெரிய ஸ்கூல்ல படிச்சவங்கள 3 தடவை நீட் எழுதுது, 3 தடவை கம்மியாகுது. ஆனா எங்க பேத்தி சொல்றது, அவ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், நீட்ல ஏன் ஃபெயில் ஆகுறான்னா இந்த மண்டே, அதாவது அந்த முறை சரியில்லை. கல்வி முறை சரியா இருக்கலாம், அந்த செயல்பாடு அவங்க உள்ள அனுப்பும்போதே காலி பண்ணிடுறாங்க, மைண்ட ஃபுல்லா டைவர்ட் பண்ணிடுறாங்க. என்ன சொல்றேன், அப்ப நீங்க இந்த முறையை மாத்தணும் அப்படின்னு சொல்லி தான் போராடுறாங்க தவிர்த்து நீட்ட வேணாம்னு சொல்றாங்க. தம்பி வேணுங்கிறாங்க, நாங்க நீட்ட ஒழிப்போன்றோம். நீட்ட வேணாம். இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா,
அதாவது நீட் வேணாங்கிறேன் தம்பி நானு. நீட் விளக்குங்கிறதா திமுகவோட கொள்கை, அதிமுகவோட கொள்கை. சரி, அது சாத்தியம் கிடையாது. ஏன் முடியல? இருங்கம்மா, ஏன் கிடையாது? இந்தியா முழுவதும் நீட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப நம்மளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சூழல் ஏற்பட்டுருச்சு. சரி, அதுக்கு என்ன வந்து பாதுகாப்பு? நீட்டை அமல்படுத்திட்டாங்க. ஏழை மாணவர்கள் படிக்கணும், சரி. டாக்டர் ஆகணும். அதுக்குதான் எடப்பாடியார் 7.5% உள்ஒதுக்கீடு. அதை வச்சுதான் இன்னைக்கு 500க்கும் மேற்பட்ட ஏழை மாணவர்கள் டாக்டர் ஆகிறாங்க. நான் சொல்றேன், அதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்களே. ஐயா படிக்கட்டும் தம்பி. 10,000 பிள்ளைங்க படிக்க வேண்டிய இடத்துல நீங்க 500 பிள்ளை படிச்சா போதுங்கிறீங்க. இல்லம்மா, 10,000 பிள்ளைங்க மருத்துவ கனவோட இருக்கு. அது படிச்சுட்டு போறாங்க. நான் சொல்றேன், ஏழை மாணவர்கள். நீட்டுக்கு முன்னாடி 10 பிள்ளைங்களோட கூட அரசு பள்ளியில இருந்து யாரும் போக முடியல. இன்றைக்கு 500 டாக்டர் உருவாக்கிட்டு இருக்காங்க. சரி. அதை நம்ம வரவேற்கணும். அதைத்தான் நான் சொல்றேன். சரி.